எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறுபுள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள். வெங்குருதி தனில் கவிழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சா என்ற உணர்வோடு தமிழீழ மீட்புக்காக மண்ணின் மானம் காக்க உயிர்களை தாரை வார்த்து கொடுத்த மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற தேசிய நினைவெழுச்சி நாளாகிய இந்த சரித்திரம் படைக்கின்ற நன்னாளில் பாய்ந்தோடும் தேம்ஸ் நதிக்கரை அருகில் பல்லாயிரக்கணக்கிலே இந்த பிரம்மாண்டமான அரங்கத்திலே திரண்டிருக்கின்ற ஈழத்தமிழ் உறவுகளே, அன்புடைய தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, கூற்று உடன்று மேல் வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக களவாடும் தமிழீழ விடுதலை புலிகளை நெஞ்சிலே போற்றுகின்ற வாலிப வேங்கைகளே, வணக்கம். எக்ஸல் அரங்கத்தில் இந்த உன்னதமான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. என் வாழ்நாளில் பல அரங்கங்களிலே உரையாற்றியிருக்கிறேன். பட் திஸ் எமோஷனல் mammoth gathering of Tamils who have come over here to pay their homage and tributes to the heroic martyrs who have laid down their lives for the liberation of their motherland. Such a gathering has excelled all the gatherings I have seen in my previous years. தழல் எழுந்திருக்கிறது. நெஞ்சிலே வளர்கிற தழலை மடிந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற உணர்ச்சியை கொட்டி தமிழ் ஈழ தேசிய தலைவர் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க உரைதனை என்று நிகழ்த்துகையில் குறிப்பிட்டார். இந்த மாவீரர்கள் எங்கள் மண்ணிலே தங்கள் பாதங்களை பதித்தார்கள். அவர்கள் உடல்கள் மண்ணுக்கு இரையான போதிலும் அவர்களின் உயிர் மூச்சு காற்றிலே கலந்திருக்கிறது. அந்த மூச்சு எங்களை இயக்கும் என்று மெய்சில் இருக்க வைக்கின்ற சொற்களை தந்தாரே, அதை நான் எண்ணுகிற நேரத்தில் 26 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே நவம்பர் திங்கள் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி அன்று ஈழத்திலே தாக்குதலில் படுகாயமுற்று சிங்கள காடையர் தாக்குதலிலே மரணகாயமுற்று அலைகடல் தாண்டி தாய் தமிழகத்துக்கு வந்த வீரமிக்க போராளி லெப்டினன்ட் கர்னல் சங்கரனும் சத்யநாதன் தன்னுடைய
உயிரை தருகின்ற நேரத்தில் தாயின் மடியிலே தலை வைத்து படுக்கவில்லை, தந்தையின் மடியிலே தலை வைத்து படுக்கவில்லை. நெஞ்சிலே பூஜித்த பிரபாகரன் அவர்களினுடைய மடியிலே தலை வைத்து உயிர் பிரியும் தருவாயிலே அம்மா, பெற்ற தாயே, என் தந்தையே என்று அழைக்காமல் அந்த உயிர் மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருந்த நேரத்தில் தம்பி 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 என்று ஒலித்தவாறே அவர் உயிர் பிரிந்தது. ஈழத்தில் காயமுற்று எங்கள் தாய் தமிழகத்திலேதான் சத்யநாதனுடைய உயிர் மூச்சு பிரிந்தது. தமிழ் தேசிய இனத்தினுடைய தலைவர் அவர்களே, இன்று உலகத்தின் பல்வேறு நாடுகளினுடைய பலமிக்க ஆயுத பலத்தை திரட்டிக் கொண்டு சிங்கள இனவாத அரசு எங்கள் மண்ணில் ஈழத் தமிழ் இனத்தையே பூண்டோடு அழிக்க திட்டமிட்டு போர் தொடுத்திருக்கிறது. இந்த நேரத்தில் தாய் தமிழகம், தொட்டுவிடும் தூரத்திலே இருக்கின்ற தமிழகம் ஆதரவு கரம் நீட்ட பொங்கி எழுவதைக் கண்டு நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். தமிழகம் எங்களுக்கு தோள் கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் பேசினீர்களே. சத்யநாதனுடைய உயிர்மீழ்ச்சி எங்கள் மண்ணிலே பிரிந்தது. உங்கள் மண்ணின் விடுதலைக்காக போராடிய முதல் போராளி இந்த நவம்பர் 27ஆம் தேதி 26 ஆண்டுகளுக்கு முன்னாலே உயிர் நீத்த சத்யநாதனுடைய உயிர் மூச்சு எங்கள் மண்ணிலேதானே கலந்தது. உங்கள் மண்ணிலே 22,155 மாவீரர்களினுடைய உயிர் மூச்சு கலந்திருப்பதை போல எங்கள் மண்ணிலும் கலந்திருக்கிற காரணத்தினால் தொப்புள் கொடி உறவு கொண்டுள்ள நாங்கள் உங்களுக்கு தோள் கொடுப்போம், துணை இருப்போம். தமிழீழம் மலர்கின்ற வரையிலே களத்திலே நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம். தாயின் மடியென தாவி வருகின்ற உங்களினுடைய காயங்களுக்கு மருந்து போடுகின்ற உணர்வோடுதான் நாங்கள் இருக்கின்றோம். தழலாய் எழுந்தாய் போற்றி என்று திருஞான சம்பந்தர் சொன்னார். அதைப் போல தழல் எழுகிறது, தழல் தலை தாழ்வதில்லை. இதோ இந்த தழல் 22,000க்கும் மேற்பட்ட வீரர்களும் வீராங்கனைகளும் தங்கள் உயிர்களை கொடையாக தந்தார்களே, அவர்களுக்கு பூசனை செய்து வீர வணக்கம் செலுத்துவதற்காக எழுந்திருக்கக்கூடிய இந்த தியாக தளம் அது தலை தாழ்வதில்லை, எழுந்தே நிற்கிறது. அதே உணர்வோடு தமிழீழ மக்களுக்கு நான் பணிவோடு தெரிவிக்க விரும்புகிறேன். பல்வேறு நாடுகளினுடைய ஆயுத பலத்தை கொண்டு எங்களை அழிப்பதற்கு திட்டமிட்டு இருக்கக்கூடிய சிங்கள அரசுக்கு, இனவாத அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற விதத்திலே சொன்னார். கடந்த காலங்களிலும் இதைவிட பலமான பாரிய ஆயுத பலத்தோடு, இதைவிட பலமான பாரிய ஆயுத பலத்தோடு படை அணிகளோடு எங்களை சுற்றி வளைத்த காலங்களில் நம்பிக்கை துரோகங்களும் சதி செயல்களும் பின்னி புனையப்பட்ட அந்த காலங்களில் அவை அனைத்தையும் எதிர்த்து தகர்த்தோம் என்று குறிப்பிட்டார். எனவே அவற்றையெல்லாம் சந்தித்த அந்த வீரம் இன்றும் பல நாடுகளிலே வாங்கி குவித்திருக்கக்கூடிய ஆயுதங்களோடு தாக்க நினைக்கின்ற, அழிக்க நினைக்கின்ற, நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் கடுமையான யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே. கொட்டுகிற மழையிலே விருட்சங்களுக்கு கீழே நின்று கொண்டு ஒவ்வொரு இடமாக புலம்பெயர்ந்து கண்ணீரும் கம்பளையுமாக கதறிக் கொண்டிருக்கிறார்களே நமது தாய்மார்கள், நமது குழந்தைகள், நமது பிள்ளைகள். வானிலே இருந்து குண்டு வீசி குவித்துக் கொண்டிருக்கின்றானே, இந்த நேரத்திலும் அவை அனைத்தையும் எதிர்கொள்வோம் என்ற உணர்வு இந்த படை அணிகளுக்கெல்லாம் தலைமை தாங்குகின்ற நம்முடைய தேசிய தலைவருடைய மன உறுதியிலே இருக்கிறதல்லவா?
வெறும் 28 பேரை வைத்துக் கொண்டு வன்னிக்காடுகளுக்குள்ளே போன காலங்களிலே லட்சத்துக்கும் மேற்பட்ட படையணிகளை எதிர்கொள்ள முடிந்ததே. இன்றைக்கு மின்னல் வேகத்தில் கண்மூடி கண்டறப்பதற்குள்ளாக வன்னிக்காடுகளிலே இருந்து சீறி வந்து கொழும்பு நகரத்துக்குள்ளும் சிங்கள பகுதிகளுக்குள்ளும் பொதுமக்களை தாக்காமல், பிரஜைகளை தாக்காமல் அவர்களுடைய ராணுவ முகாம்களை குறிவைத்து தாக்கி அதே வேகத்திலே திரும்பிச் செல்லக்கூடிய விமானங்களை, போர் விமானங்களை தயாரிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற இந்த காலத்திலா யாரால் என்ன செய்துவிட முடியும்? எவ்வளவு ஆபத்துக்கள் சூழ்ந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய உணர்வு ஈழத்தமிழ் மக்களிடம் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாகத்தான் இன்றைக்கு நான் லண்டனிலே என்று பேசுகிற போது அவருடைய உரையை நினைத்து பார்க்கிறேன். இதே லண்டன் மாநகரத்தில் 2ஆம் உலக போரின் போது ஆயிரக்கணக்கிலே விமானங்கள் குண்டு வீசி இந்த லண்டன் மாநகரம் இடிபாடாக காட்சியளித்த போது, கட்டிடங்கள் நொறுங்கிய போது, ரத்தம் ஆறாக ஓடிய போது, லண்டன் நகரமே அழிக்கப்பட்டுவிடும் என்று ஹிட்லர் கொக்கரித்த போது, நாஜிகளின் விமானங்கள் குண்டு வீசி குவித்துக் கொண்டிருந்த போது பிணங்களை, அந்த நேரத்திலும் அந்த இடிபாடுகளுக்கு மத்தியிலே உறுதியாக சென்று இதை தாங்கிக் கொள்ளும், லண்டன் வில் டேக் இட் என்று அன்றைக்கு வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னதை போல இன்றைக்கு ஈழம் வில் டேக் இட். பேரபாயமும் அழிவும் ஏற்பட்டு விட்டது என்று சொன்ன அந்த நேரத்தில் வின்ஸ்டன் சர்ச்சில் பிரித்தானிய பாராளுமன்றத்திலே சொன்னார், "This is our finest hour." இது எங்களுடைய நேர்த்தியான நேரம். நாங்கள் நாஜிகளினுடைய ராணுவத்தை எதிர்த்து போர் புரிவோம், விமான தாக்குதலை, கடற்படை தாக்குதலை சந்திப்போம், மலை சரிவுகளிலே இருந்து போராடுவோம், விமான தளங்களிலே இருந்து போராடுவோம், வீதிகளிலே இருந்து போராடுவோம், நதிக்கரைகளிலே இருந்து போராடுவோம். எந்த கட்டத்திலும் நாங்கள் மண்டியிட்டு விட மாட்டோம், இந்த போரிலே வெல்வோம் என்று கூறினாரே, அதே செய்தியை தான் நம்மை பொறுத்தமட்டிலும் எவ்வளவு ஆபத்துக்கள் சூழ்ந்தாலும் கூட தர்மமும் சத்தியமும் நீதியும் உறுதியாக இறுதியிலே வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு மாவீரர்களின் கல்லறைகளுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். இந்த அரங்கத்திலே பழந்தமிழர்களுடைய கலை நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டினீர்கள். பல்லாயிரக்கணக்கிலே திரண்டிருக்கக்கூடிய தமிழீழ உறவுகளே, இந்த அரங்கத்திலே உரையாற்றக்கூடிய உன்னதமான சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய ஈழத்தமிழ் சகோதரர்களுக்கு என் நெஞ்சமெல்லாம் பொங்கி ததும்புகின்ற நன்றியை தெரிவிப்பது என்னுடைய தலையாய கடமையாகும். பழமையான நாகரிகங்களில் இறந்து போனவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துகின்ற வழக்கம் இருந்தது. அந்த பழமையான நாகரிகங்களில் தமிழர் நாகரிகத்தைப் போல கிரேக்க நாகரிகம் இருந்தது. அந்த கிரேக்கத்தில் போர்க்களத்திலே இறந்து போகின்ற வீரர்களை, அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்கள் எலும்பு கூடுகளை கொண்டு வந்து ஏதென்ஸ் நகரத்தினுடைய சதுக்கத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற பிரதானமான மேடையிலே அந்த எலும்பு கூடுகளை கொண்டு வந்து வைப்பார்கள். இன்றைக்கு 2450 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடைபெற்ற சம்பவம். அந்த எலும்பு கூடுகள் 3 நாட்களுக்கு வைக்கப்பட்டிருக்கும். அந்த இறந்து போன வீரர்களினுடைய உற்றார் உறவினர், பெற்ற தாய் தகப்பன், நண்பர்கள், அந்த நகரத்து மக்கள், அந்த தேசத்து மக்கள் வரிசையாக வந்து 3 தினங்கள் அவர்கள் அஞ்சலி செலுத்துவார்கள், மரியாதை செய்வார்கள். அப்பொழுது அந்த ஏதென்ஸ் நகரத்திலே 10 குலங்கள் இருந்தன. அந்த 10 குலங்களைச் சேர்ந்தவர்களினுடைய வீரர்களின் எலும்பு கூடுகளை வைப்பதற்கு 10 பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன. இன்னொரு பெட்டி காணாமல் போனவர்கள், யுத்தகலத்திலே பிரேதங்களாக கண்டெடுக்கப்பட முடியாதவர்கள். இப்பொழுதும் கடலிலே நமது சகோதரர்கள் மடிகிற போது அவர்கள் உடல்கள் கிடைப்பதில்லை. பனி புயலிலே சிக்கிக்கூட சில வேளைகளில் நமது சகோதரர்கள் இறந்திருக்கிறார்களே, அதை போல காணாமல் போனவர்கள்.
சிங்கள ராணுவத்தால் வேட்டையாடப்பட்டு காணாமல் போனவர்கள் என்றாவது திரும்புவார்களா என்று தாயும் தகப்பனும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களே, அதை போல காணாமல் போகின்றவர்கள், அவர்களுக்காக ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருக்கும். இந்த பெட்டிகளை வரிசையாக அவர்கள் அணிவகுத்து எடுத்துச் செல்வார்கள். வீதியிலே அலங்கரித்த பெட்டிகளில் எடுத்துச் சென்று அதற்கு பிறகு புதைகுழிகளிலே வைப்பார்கள். அந்த புதைகுழிகளிலே வைக்கிற பொழுது அந்த படையின் பிரதான தலைவன் வந்து பேசுவான். அப்படி 15 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் பெரிக்லேஸ். தொடர்ந்து 30 ஆண்டுகள் நடைபெற்ற யுத்தத்தின் முடிவில், புலப்பனேசிய போரினுடைய முடிவில் அப்படி வைக்கப்பட்ட எலும்புக்கூடுகள், வைக்கப்பட்ட பெட்டிகள் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டதற்கு பிறகு பெரிக்லேஸ் பேசுகிற போது சொன்னான், இதோ இறந்து போனவர்களே, இந்த மாவீரர்கள் தேசத்துக்காக தங்கள் உயிர்களை தந்தார்கள். ஹோமரை போன்ற கவிஞர்கள் இவர்களை பற்றி பாட வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட கவிஞர்களின் கற்பனா சக்தியையும் விட இவர்களின் தியாகம் உயர்ந்தது. இந்த கல்லறைகள் மீது மட்டும் அவர்களினுடைய புகழ் எழுதப்படவில்லை, பொறிக்கப்படவில்லை. இந்த கிரேக்கத்தையும் கடந்து இந்த பூமி பந்தில் எங்கெல்லாம் மானத்தை, தியாகத்தை மதிக்கின்ற மக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் இதயங்களிலே எல்லாம் இவர்களது புகழ் எழுதப்படுகிறது. அவர்களுடைய தியாகம், அவர்கள் உயிர் தியாகம் இனி அடுத்து வருகிற யுத்தகலங்களிலே நமக்கு உறுதியை தரட்டும். அவர்களை இழந்து கண்ணீரில் தவிக்கின்ற பெற்றோருக்கு நாம் ஆறுதல் சொல்வோம். அன்பு பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் இறந்து விட்டார்கள், ஆனால் எவருக்கும் கிடைக்காத சிறந்த மரணத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய வீரமும் தியாகமும் எங்களை மேலும் களத்திலே வெற்றிகளை குவிப்பதற்கு துணையாக இருக்கும் என்று அவன் பேசினான். பெரிக்லேஸ் மின்னல் மின்னுவதைப் போல், இடி இடிப்பதைப் போல் பேசும் வல்லமை பெற்றவர் என்று பாராட்டப்பட்ட பெரிக்லேஸ் பேசினான். அதே போல அதே பழமையான நாகரிகம் தமிழர்களிடமும் இருந்ததால் தான் இன்றைக்கு மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறீர்களே, தேசிய நினைவு எழுச்சி நாளை கொண்டாடுகிற என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, உலகத்தின் மிக பழமையான இனம் நம்முடைய இனம், தமிழ் இனம். ஆகவேதான் அவர்கள் காலத்துக்கு முன்பே 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொல்காப்பியன் காலத்தில் இறந்து போன வீரர்களுக்கு நடுகள் எழுப்புகின்ற வழக்கம் இருந்தது. தொல்காப்பியத்தின் பொருளதிகாரத்தின் 5வது சூத்திரம் இதனை அழகாக சொன்னது. வாழ்மலைந்து எழுவோனை மகிழ்ந்து பறை முழங்க நாடவர்க்கு ஆசி தரும் பிள்ளையாட்டம் காட்சி கால்கோள் நீர்ப்படை நடுகள் சீர்மிகு சிறப்பின் பெரும்படை வாழ்த்தல். இதற்கு விளக்கம் சொல்ல வந்த நச்சினார் கினியர் மிக பொருத்தமாக, நமக்கு பொருத்தமாக சொன்னார். அவர் சொல்லுகிறார், இறந்து போன வீரனுக்கு நடுகள் இதோ நீங்கள் எழுப்புகின்றீர்களே, இதைப் போல கோப்பாயிலும் மற்ற இடங்களிலும் மாவீர தூயலயங்களை அமைத்திருக்கின்றீர்களே. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர்கள் இப்படி வீரர்களுக்கு நடுகள் அமைத்ததை பற்றி நச்சினார் கிரியர் சொல்லுகிறார். நீ வாழ வாழிய நின் நடுகள் வேந்தன் புலி பொறித்த இமயமே போன்று நீ வாழ வாழிய. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே நச்சினார் கினியன் சொல்லுகிற போது இமயத்திலே புலிக்கொடியை பறக்க விட்டானே கரிகால் பெருவளத்தான், அதை போல இமயத்திலே புலிக்கொடி பறித்தவனை போல நடுகள் ஆகிவிட்ட நீ அந்த வேந்தனை போல புகழோடு வாழ்க. அந்த புகழோடு வாழ்கின்றவர்களுக்குத்தான் வீர வணக்கம் செய்கின்றோம், உறுதி எடுத்துக் கொள்ளுகிறோம். எந்த லட்சியத்துக்காக நீங்கள் ரத்தம் சிந்தினீர்களோ, வாழ்க்கையின் சுகங்களை தேடாமல் உயிர்களை தந்தீர்களோ, அந்த லட்சியத்தை வென்றெடுக்க நாங்கள் சூளுரை மேற்கொள்ள இந்த எக்ஸல் அரங்கத்திலே கூடியிருக்கிறோம். என்னுடைய அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு மரணம் இல்லை என்பதனால் தான் நீங்கள் ஏற்படுத்துகின்ற உணர்ச்சி எங்களை ஈழத்தில் எவ்வளவு படை வலியோடு சிங்கள அரசு எங்கள் மீது தாக்குதல் நடத்தினாலும் எதிர்கொள்ளுகின்ற உறுதியை நீங்கள் தந்த உயிர்களை தந்தீர்களே, அது எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது.
மாவீரர்களுக்கு நினைவு அஞ்சலி செலுத்துகின்ற நேரத்தில் சத்யநாதனுக்கு அஞ்சலி செலுத்துவதைப் போல என்னுடைய மனத்திரையிலே வரிசையாக அந்த உருவங்களும் பெயர்களும் எழுந்து கொண்டே இருக்கின்றன. ஆம், சார்ல்ஸ் ஆண்டனி எனும் சீலனும், செல்லக்கிளியும், மேஜர் ஆனந்தும், ரெஜியும், மூதூர் கணேசனும் உயிர்களை தந்தீர்களே, உங்கள் தியாகம் வீண் போய்விடவில்லை. அது இன்றைக்கு பிரளயம் போல எழுந்திருக்கின்றது, பெரும் சக்தியாக எழுந்திருக்கின்றது. அகிம்சை வழியிலே நீதி கேட்டு போராடி, சிங்களவரிடம் அகிம்சை வழியிலே போராடி பார்த்து, அமைதி வழியிலே போராடி பார்த்து, ராணுவ தாக்குதலாலே தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டு, எங்கள் சொந்த சகோதரிகள் நாசம் செய்யப்பட்டு, எங்கள் குழந்தைகளும் கொல்லப்பட்டு, எங்கள் வழிபாட்டு தரங்கள் அழிக்கப்பட்டு, எங்கள் இனமே பூண்டோடு அழிக்கப்பட்டு விடுமோ என்கிற நிலையில் ஆயுத போராட்டம் ஏந்த நேர்ந்ததே வட்டக்கோட்டை தீர்மானத்துக்கு பிறகு, தனி ஈழம்தான் தீர்வு என்று முடிவெடுக்கப்பட்டதற்கு பிறகு, அப்பொழுது நடைபெற்ற போராட்ட களங்களை நினைவுபடுத்தி பார்க்கிற போதுதான் பண்டிதர் எங்கே, விக்டர் எங்கே, ஆயிரக்கணக்கான வீரர்கள் நிறைந்திருந்த சிங்கள ராணுவ முகாமை உயிர் போகும், துண்டு துண்டாக சிதறி போவோம் என்று தெரிந்தே உள்ளே சென்று தகர்த்தானே மில்லர், அந்த மில்லர் எங்கே? எங்கள் நெஞ்சிலே இருக்கிறார். அதன் பின்னர் திரீபன் அழைப்பது சாவையா, இந்த சின்ன வயதில் இது தேவையா என்று கவிஞர்கள் குரல் கொடுத்தார்களே, அந்த திலீபன் இதோ வானத்திலே இருந்து ஆசி வழங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று இங்கே நீங்கள் சித்தரித்தீர்களே, அந்த திலீபன் எங்கே? குமரப்பா எங்கே? புரேந்திரன் எங்கே? 12 தளபதிகள் எங்கே? வஞ்சகமாக குரூரமான சதித்திட்டத்தின் வாயிலாக உயிர் நீத்தார்களே, அவர்கள் எங்கே? பசிலன் எங்கே? ஜானி எங்கே? சந்தோஷம் எங்கே? ஒரு பெரும் வல்லரசனுடைய படையோடு மோதி அந்த போர்க்களத்திலே, சமர்க்களத்திலே உயிர்களை தந்த வீரர்களில் தளபதிகளாக நின்ற இவர்கள் எங்கே? தூதராக அனுப்பப்பட்டு வஞ்சகமாக கொல்லப்பட்ட ஜானி எங்கே? இதற்கு பின்னரும் தொடர்ந்து ஓயாத அலைகள் போர்க்களங்களிலே வெற்றிகளை குவித்த அந்த நாட்களை நினைத்து பார்க்கிற போது, எங்கள் சங்கர் எங்கே? எங்கள் அப்பையா எங்கே? எங்கள் கிட்டி எங்கே? கடலின் மடியிலே போன எங்கள் கிட்டி எங்கே? எங்கள் பாலசிங்கம் எங்கே? செல்வா, எங்கள் தமிழ் செல்வன் எங்கே? கௌசல்யன் எங்கே? ஜோசப் பரராஜசிங்கம் எங்கே? நடராஜா துரைராஜ் எங்கே? ரவிராஜ் எங்கே? எங்கள் தராக்கி எங்கே? 22,000க்கு மேற்பட்ட வீரர்களை களத்திலே இழந்தோம். சிங்கள இனவாத ராணுவ தாக்குதல் ஏறத்தாழ 1,00,000 உயிர்களை பறிகொடுத்திருக்கிறோம். இவ்வளவு பேரும் கொண்டு குவிக்கப்பட்டு ஒரு இனத்தை அழிப்பதற்கு ஒரு அரசு படைகளை ஏவிவிட்டிருக்கின்ற நிலையிலேதான் ஆயுத போராட்டத்துக்கு நாங்கள் வர நேர்ந்தது. பிரித்தானிய பாராளுமன்றத்தின் 11ஆம் எண் அரங்கத்தில் நேற்றைய தினத்திலே எனக்கு உரையாற்றுகின்ற ஒரு அரிய சந்தர்ப்பத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் மக்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு வழங்கிய போது சொன்னேன், உங்கள் யூனியன் ஜாக் கொடி பறந்த போது 48 பிப்ரவரி 4ஆம் தேதி வரை பறந்த போது கூட எங்கள் தமிழ் மக்கள் கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படவில்லை. ஈழத்திலே நீங்கள் ஒப்படைத்து விட்டு வந்தீர்கள். சிங்களவர்கள் கைகளிலே வஞ்சிக்கப்பட்டோம், புறக்கணிக்கப்பட்டோம். ஈழத் தமிழ் மக்கள் துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், அநீதி விளைவிக்கப்பட்டது. நீதிக்கு போராடினார்கள், அறவழியில் போராடினார்கள். அதற்கு கிடைத்த பரிசு ராணுவ தாக்குதல். இதன் விளைவாகவே ஆயுத போராட்டம். உங்களுக்கு கடமை இருக்கிறது. தமிழீழ போராட்டத்தை அங்கீகரிக்க முன்வாருங்கள்.
நீங்கள் தானே ஐரோப்பா கண்டமெங்கும் ஹிட்லரால் வேட்டையாடப்பட்டு சிதறி கிடந்த யூதர்களுக்கென்று ஒரு தேசத்தை உருவாக்கி கொடுத்தீர்கள். அந்த புராதன மண்ணில் பாலஸ்தீனியர்கள் எங்கள் மண், எங்கள் பகுதி, எங்கள் உரிமை என்ற அந்த குரல் இன்று வரை இருக்கிறது. அது ஒருபுறம் இருந்தாலும் இந்த மண் மேற்கு கரை எங்கள் பகுதி 4000 ஆண்டுகளாக இருக்கிற பிரச்சனை பாலஸ்தீனியர்களுக்கும் யூதர்களுக்கும். அந்த பூமி யாருக்கு சொந்தம் என்பது பிரச்சனை. நீங்கள் இஸ்ரேல் என்ற தேசத்தை உருவாக்கி கொடுத்தீர்கள். ஆனால் இலங்கை தீவிலே அந்த சர்ச்சை கிடையாது. வடக்கும் கிழக்கும் மட்டக்கிழப்பும் வல்வெட்டித்துறையும் மன்னாரும் யாழ்ப்பாணமும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழர் பகுதி. It is the traditional homeland of Tamils. 1984 ஆண்டு ஆகஸ்ட் 16 அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், the Tamils of the north and east are the original inhabitants of the land. அவர்கள் பூர்வ குடிமக்கள், அவர்கள் தேசம். ஆனால் நடப்பது இனப்படுகொலை. இதை சொன்னவரும் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள்தான். 83ஆம் ஆண்டு வெளிக்கடை சிறையிலே 56 தமிழர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்களே. புத்தர் சிலை இருக்கின்ற அந்த நாட்டில் ஓரடி உயரத்துக்கு ரத்தம் தேங்கி நின்றதே. அந்த கொடுமை நடந்த காலத்தில் சொன்னார் இந்திரா காந்தி அம்மையார் சொன்னார், what is happening in that island of Sri Lanka is nothing but genocide of Tamils. அது ஒரு இனப்படுகொலை, அது உள்நாட்டு பிரச்சனை அல்ல, சர்வதேச மனித உரிமை பிரச்சனை என்று. இதைத்தான் நாம் இன்றைக்கு சர்வதேச சமுதாயத்துக்கு முன்னாலே வைக்கிறோம். ஆயுத போராட்டத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டது எதனால்? இந்த மாவீரர் நாள் உரையிலே கூட குறிப்பிட்டார்கள், சமாதான பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் தயாராகவே இருந்தார்கள். அதன் விளைவாகத்தான் 2001 கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாங்கள் போர் நிறுத்தம் செய்கிறோம் என்று தமிழீழ விடுதலை புலிகள் அறிவித்தார்கள். மேலும் 30 நாட்களுக்கு அறிவித்தார்கள். சர்வதேச சமுதாயத்தினுடைய அபிப்பிராயத்துக்கு பயந்து வேறு வழியின்றி சிங்கள அரசு போர் நிறுத்தம் என்று ஒப்புக்கு சொன்னது. அந்த போர் நிறுத்தத்தை முறித்தது யார்? இன்றைய சிங்கள ராஜபக்சே அரசு. உலக நாடுகளுக்கு நாங்கள் இதை தெரிவிக்கிறோம். சர்வதேச சமுதாயத்தின் கண்கள் திறக்கட்டும். போர் நிறுத்தம் முறித்தது அரசு, இந்த சிங்கள அரசு. இது சிங்களர் தேசம் என்கிறார் இன்றைய அதிபர். இட் இஸ் a singular state. ஆகவே 57ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தம், தந்தை செல்வா போட்ட ஒப்பந்தம், பண்டாரநாயகாவோடு போட்ட ஒப்பந்தம் குப்பை தொட்டியில் தூக்கி வீசப்பட்டது போல 65இல் தந்தை செல்வா சேனநாயக்காவோடு போட்ட ஒப்பந்தத்தை குப்பை தொட்டியிலே தூக்கி வீசி எறிந்த சிங்கள அரசு தமிழர்களுக்கு எந்த காலத்தில் உரிமைகளை தரப்போவதில்லை. 13வது சட்ட திருத்தம் என்பது ஒரு ஏமாற்று மோசடி, தமிழர்கள் ஏற்றுக்கொண்டதில்லை. எனவே தமிழர்களுக்கு உரிய நீதியை வழங்க அவன் தயாராக இல்லை. கடந்த காலங்களிலேயே ஒப்பந்தங்களை போட்டு கிழித்திருந்த அவர்களா இது சிங்கள தேசம் என்று சொல்லுகிற போது தமிழர் பூர்வீக தாயகம் என்ற கருத்தையை ஏற்றுக்கொள்ளாத இந்த ராஜபக்சே அரசா தமிழர்களுக்கு சுயாட்சி வழங்கப் போகிறது, நியாயம் வழங்கப் போகிறது? ஆகவேதான் ஒரே தீர்வுதான் தனித்தமிழ் ஈழம், இறையாண்மை உள்ள தனித்தமிழ் ஈழம்தான். இது உணர்ச்சி வசப்பட்டு பேசவில்லை. அகிம்சை முறைகளை கையாண்டு பார்த்ததற்கு பிறகு தந்தை செல்வா தலைமையிலே வட்டக்கோட்டையிலே தமிழர் அமைப்புகள் ஒன்றாக கூடி எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையிலே இறையாண்மை உள்ள தனித்தமிழ் ஈழமே இனி தீர்வு என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 100க்கு 100 விழுக்காடு தமிழ் மக்கள் அந்த கோரிக்கையை ஏற்று தேர்தலில் வாக்களித்தார்கள். அதுதானே வாக்கெடுப்பு. உலகத்தில் புதிய தேசங்கள் தோன்றக்கூடாதா? பிரித்தானிய அரசாங்கத்துக்கு சொல்லுகிறோம், ஐரோப்பிய நாடுகளுக்கு சொல்லுகிறோம்,
உங்கள் கண் முன்னாலே தானே கொசாவா என்ற ஒரு புதிய நாடு உருவாயிற்று, மாண்டினீரோ உருவாயிற்று. 55.4% மக்கள் தான் தனி நாடு என்பதற்கு ஆதரவாக அந்த ரெஃபரண்டத்திலே வாக்களித்தார்கள். 74.2% வாக்களித்தார்கள் கிழக்கு தைமூரிலே. செர்பியா தனிநாடு, மாண்டினேரோ தனிநாடு, கொசாவா தனிநாடு. 6.5 லட்சம் மக்களை கொண்டிருக்கக்கூடிய மாண்டினேரோ தனிநாடு, சின்னஞ்சிறிய கீரை பாத்தியை போன்ற கிழக்கு தைமூர் தனிநாடு. ஆகவேதான் தமிழீழம் தனிநாடாக இருக்க வேண்டும் என்பது அவர்கள் சேர்ந்து சகவாழ்வுக்கு சாத்தியமில்லை என்ற வகையில் உரிமையோடு மானத்தோடு வாழ்வதற்கு துடிக்கிற நேரத்தில் அதை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க முன்வரட்டும். 1981 வருடம் ஜூன் மாதம் 18ஆம் தேதி அமெரிக்க நாட்டிலே இருக்கக்கூடிய மாசாச்சுசெட்ஸ் மாநிலம், அந்த மாநிலத்தினுடைய நாடாளுமன்றம், அந்த மாநிலத்தின் சட்டமன்றம் தமிழ் ஈழத்தை அங்கீகரித்து, தனித்தமிழ் ஈழத்தை அங்கீகரித்து அந்த நாடாளுமன்றம் தீர்மானம் நிறைவேற்றியது. மறுநாள் கவர்னர் பெருமகனார் ஈழம் டே, இது ஈழ திருநாள் என்று அறிவித்தார். 81 இந்த கோரிக்கையை சர்வதேச சமுதாயம் பரிசீலிக்க வேண்டும் என்று கூறுவதற்கு அதுதான் காரணம். வன்முறையின் மீது காதல் கொண்டு இவர்கள் ஆயுதம் ஏந்தவில்லை. உலகம் போற்றுகின்ற தலைவர் நெல்சன் மண்டேலாவை கொண்டு போய் தென்னாப்பிரிக்காவிலே நீதிமன்றத்திலே குற்றவாளி கூண்டில் பயங்கரவாதி என்று நிறுத்திய போது, ஆயுத கிளர்ச்சி படைக்கு இவர் தலைமை தாங்குகிறார் என்று சொன்ன போது, அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து நாங்கள் ஆயுதம் ஏந்தினோம் என்று சொன்னார். ஆயுதத்தின் மீது பற்று கொண்டல்ல, எங்கள் மக்களை காத்துக் கொள்வதற்காக. அதே போலத்தான் தமிழீழத்திலே இருக்கக்கூடிய இன்றைய தலைமை, ஆயுத போராட்டம் நடத்துகிற தலைமை பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொல்லுகிறது. உலகம் உருவாக்கி கொடுக்கட்டும், போரை நிறுத்த செய்யட்டும். போர் நிறுத்தம் செய்ததற்கு பிறகு அவர்களிடத்திலே அந்த பேச்சுவார்த்தையிலே அடிப்படை ஒப்புக்கொண்டு வருவானா? தமிழர் தாயகம் என்பதனை, சுயநிர்ணய உரிமை எங்கள் உயிர் நாதம் என்பதை, தமிழர் தேசம் என்பது ஒரு தேசிய இனம் என்பதை அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு பேச்சுவார்த்தைக்கு முன்வரட்டும். சர்வதேச சமுதாயத்துக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம், நான் கேட்டுக்கொள்கிறேன் பணிவோடு, மனித உரிமை கமிஷனுடைய தலைவர் இலங்கையில் தமிழர் பகுதிகளுக்குள்ளே செல்வதற்கு சிங்கள அரசு அனுமதிக்கவில்லையே. யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள் சபை தங்கள் அலுவலகத்தை கொழும்பு நகரத்திலே திறப்பதற்கு இலங்கை அரசு அனுமதிக்கவில்லையே. இதன் அடிப்படை என்ன? நடக்கும் இன படுகொலையை உலகம் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தடுக்கிறார். எங்கள் பிஞ்சு குழந்தைகள், அனாதை சிறுமிகள், தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகள் செஞ்சோலையிலே துடிக்க துடிக்க 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2006ஆம் ஆண்டு சிங்கள விமான குண்டுவீச்சிலே பலியானார்களே. ஆழி பேரலைக்கு நிவாரணம் தரப்போன பிரெஞ்சு நாட்டு அமைப்புக்கு சேவை செய்ய போற எங்கள் 17 இளைஞர்களை உச்சந்தலையில் சுட்டுக் கொண்டார்களே. செம்மணியிலே 400 பிரேதங்கள், எலும்பு கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டதே. கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையிலே தோண்டி எடுக்கப்பட்டதே. இவையெல்லாம் இனப்படுகொலை, ஒரு இனத்தை அழிப்பதற்கான மூர்க்கத்தனமான தாக்குதல். ஆகவேதான் மனித உரிமைகளில் அக்கறை உள்ள அனைவரும் நாங்கள் எங்கே போவது? மனித உரிமை கமிஷனிடம், பிரித்தானிய அரசு போன்ற மனச்சாட்சியோடு இருக்கக்கூடிய மனிதர்களிடம், தலைவர் இங்கே வந்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை போன்ற மனித உரிமைகளில் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய the British parliamentarians who are concerned about the grave situation in that island, அப்படிப்பட்டவர்களிடம் நாங்கள் கேட்கிறோம், ஒரு இனத்தினுடைய ஓல குரலை கேளுங்கள். 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் புலம்பெயர்ந்த போது போப்பாண்டவர் சொன்னார், சர்வதேச சமுதாயமே அவர்களின் கண்ணீரை துடைக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புலம்பெயர்ந்து சென்றவர்கள் இன்றைக்கு உலகத்தின் பல நாடுகளிலே 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் சிதறி கிடக்கிறார்களே. சொந்த மண்ணிலேயே வன்னி காடுகளிலும் கிளிநொச்சியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இப்பொழுது 3 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் குடிசை கூட இன்றி
மரங்களுக்கு கீழே, விருட்சங்களுக்கு கீழே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பசிக்கு உணவில்லை, நோய்க்கு மருந்தில்லை. இதற்கு மத்தியிலே குண்டு வீசி கொள்ளுகிறார். இந்த இன படுகொலையை சர்வதேச சமுதாயம் தடுக்க முன்வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். நிலைமை மாறும் என்று நம்புகிறோம். அதன் விளைவுதான் இன்றைக்கு தாய் தமிழகத்தில் கட்சி வேறுபாடுகளை கடந்து 6.5 கோடி தமிழ் மக்களும் நாங்கள் ஒரு சேர ஈழத்து தமிழர்களை காக்க நாங்கள் எழுவோம் என்ற நிலையிலே எழுந்து நிற்கிறோம். தானாடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பதைப் போல பேசும் மொழியால், பின்பற்றும் கலாச்சாரத்தால், நாடி நரம்புகளில் ஓடுகின்ற குருதி ஓட்டத்தால் உங்களோடு பின்னி பிணைந்திருக்கிற நாங்கள் நாதியற்றவர்கள் அல்ல, ஈழத் தமிழர்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வோடு நாங்கள் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்தியாவின் வேறு பல மாநிலங்களிலும் இந்த ஆதரவு உணர்வு வளர்ந்து அதன் விளைவாகத்தான் 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் டெல்லியிலே திரண்டார்கள். போரை நிறுத்து என்கின்ற குரல் இன்றைக்கு தமிழகத்திலே ஓங்கி ஒலிக்கிறது. ராணுவ தீர்வு கூடாது, அரசியல் தீர்வுதான் அதற்கு வழி என்று இந்திய அரசும் சொல்ல ஆரம்பித்து விட்டது, சொல்லுகிறது. நிலைமைகள் மாறும். இந்திய அரசும் இந்திய நாடும் என்றைக்கும் உங்களை பாதுகாக்க முன்வருகிற நிலை வந்துதான் தீரும். காரணம், தென்முனையிலே இந்தியாவுக்கு தமிழீழம் தான் பாதுகாப்பு. சிங்களவன் என்றைக்கும் இந்தியாவுக்கு துணையாக இருக்க மாட்டான், துரோகம் தான் செய்வான், என்றைக்கும் தோள் கொடுக்க மாட்டான். கடந்த கால யுத்தங்களில் அதைத்தான் கண்டோம். ஆக தெற்கே இந்திய பூபாகத்தில் இந்தியாவுக்கு என்றைக்கும் பாதுகாப்பு அரண் எங்கள் தொப்புள் கொடை உறவுள்ள ஈழ தமிழ் மக்கள் தான். அதை இந்திய அரசும் புரிந்து கொள்ள வைப்போம். தமிழகத்திலே பொங்கி எழுந்திருக்கக்கூடிய பிரவாகம் போன்ற உணர்ச்சி மேலும் வளரும். விடுதலை புலிகள் மீதான தடை நீக்கப்பட வேண்டும் என்பதை பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடத்திலே வேண்டுகோளாக நாங்கள் வைத்தோம். காலம் மாறும். தடைகளை எல்லாம் அகற்றுகின்ற நிலைமை நாடுகளிலே உருவாகின்ற காலமும் வந்துதான் தீரும். அப்படி ஒரு நிலைமை இந்தியாவிலும் மலரும் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கின்றேன். இந்த வேளையில் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுக்கு உங்கள் சகோதரனாக நான் கேட்டுக் கொள்கிறேன். யுத்த பூமியிலே இத்தனை பேர் உயிர்களை தந்தார்களே எந்த நம்பிக்கையில்? இவர்களிலே பலர் வாழ்க்கையின் எந்த சுகங்களையும் காணாதவர்கள். வாலிபத்தின் வசந்தத்தை அனுபவிக்க வேண்டிய வயதிலேயே நஞ்சு குப்பிகளை கழுத்திலே கட்டிக்கொண்டு தங்கள் உயிர்களை தாரை வார்த்து கொடுத்தவர்கள். அவர்களுக்காக, அவர்கள் செய்த தியாகத்துக்காக நீங்களும் எண்ணற்ற துன்பங்களை சுமந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். என்னதான் உலகத்தின் பல நாடுகளில் பட்டணங்களிலே வாழ்ந்தாலும் அந்த பனைமர காடுகள் நிறைந்த அந்த சொந்த மண்ணின் காற்றை சுவாசத்திலே இருக்கக்கூடிய சுகம் கிடைக்கவா போகிறது? 6000 மைல்களுக்கு அப்பாலும் சென்றாலும் மீண்டும் தாங்கள் எங்கிருந்தோம் அந்த மரங்களை தோக்கிய பறவைகள் கூட திரும்பி வருகிறதே. பறவைகளுக்கு கூட கூடுகள் இருக்கிறதே. நமக்கென்று ஒரு கூடு, ஈழ தமிழ் மக்களுக்கென்று ஒரு நாடு அது அமைய வேண்டும். ஆற்றலும் அறிவும் மதிநுட்பமும் பண்பும் மானமும் கொண்ட நீங்கள் சொந்த மண்ணுக்கு உரிமையுள்ள மண்ணுக்கு அது உரிமையுள்ள ஈழமாக மலர்ந்து போகிற நிலையை உருவாக்குவதற்கு நீங்கள் இதுகாரும் நீங்களும் அளப்பரிய கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறீர்கள். ஐரோப்பா கண்டம் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த காலகட்டத்தில், சோதனை மிகுந்த காலகட்டத்தில் நீங்கள் முழு அளவிலே அவர்களுக்கு துணையாக, எல்லா விதத்திலும் அவர்களுக்கு ஆதரவாக, எந்தெந்த வழிகளிலே அவர்களுக்கு துணையாக இருக்க முடியும். ஒவ்வொரு நாளும் காலை பொழுது விடிந்தவுடன் இன்றைக்கு தமிழீழத்துக்கு நான் என்ன செய்தேன், எத்தனை பேரிடத்திலே அது பற்றி பேசினேன், என் சக்திக்கு ஏற்ற அளவுக்கு நான் என்ன செய்தேன். அதை போல வளர்கிற குழந்தைகளை, வளர்கிற பிள்ளைகளை அந்த அந்த லட்சியத்தில், அந்த நாகரீக தொட்டிலே இட்டு தாளாட்டுங்கள். நம்முடைய பழமையான பண்பாட்டை பாதுகாக்க அந்த தளத்திலே விட்டு விலகிச் செல்ல விடாமல் உங்கள் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குங்கள். வளர்கிற பிள்ளைகளிடம், அந்த இளைஞர்களிடம் அந்த உணர்வு நன்றாகவே இருக்கிறது. முழு அளவிலே ஆதரவு கொடுக்க
அவநம்பிக்கை என்பது ஒரு காலம் நமக்கு வராது. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், பூநகரியை கைப்பற்றி விட்டோம், கிளிநொச்சியை நெருங்கி விட்டோம் என்று அவன் கொக்கரிக்கலாம். இப்படித்தான் ஹிட்லர் கொக்கரித்தான். நான் லெனின்கிராடை கைப்பற்றி விட்டேன், ஸ்டாலின்கிராடுக்குள் நுழைந்து விட்டேன் என்றார். கடைசியில் அதுவே அவனுக்கு சவக்குழியாக அவன் ஒரு பகுதியை கைப்பற்றி விட்டேன் என்று சிங்கள அரசுடைய அதிபர் சொல்லுகிற போது 6.5 கோடி தமிழ் மக்கள் வாழுகிற தமிழகம் 20 ஆண்டுகளில் இல்லாத பேர் எழுச்சியை பெற்றிருக்கிறதே. மொத்த தமிழர்களும் மூச்சு விட்டாலே போதுமே தாக்கு பிடிப்பானா? பேர் ஆதரவு ஒரு பக்கத்திலே வளர்ந்திருக்கிறது. இந்த கட்டத்தில் லண்டனிலே, பாரிஸிலே, நார்வேயிலே, ஸ்வீடனிலே, கனடாவிலே, ஆஸ்திரேலியாவிலே, ஜெர்மனியிலே, உலகின் பல பகுதிகளிலே வாழக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழ் சகோதர சகோதரிகளே, நீங்கள் இதுகாரும் காட்டிய ஆதரவை விட முழு அளவிலே திரண்டு ஆதரவை திரட்ட வேண்டியதும், நீங்கள் வசிக்கின்ற நாடுகளில் சட்ட ஒழுங்குக்கு பிரச்சனை ஏற்படாத வகையில் அந்த அரசுகளினுடைய நன்மதிப்பை பெறுவதும், அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட அரசியல் கட்சிகளின் ஆதரவை திரட்டுவதும் இந்த கடமையிலே முழுமையாக ஈடுபடுங்கள். இருள் விலகும், நிச்சயமாக விலகும். விடியல் பிறப்பதை யாரும் தடுத்துவிட முடியாது. Darkness always precedes the dawn. காரிருள் தான் விடியலுக்கு முன்னாலே இருக்கும். அதை போல மறைந்த வீரர்களுக்கு போய் அவர்களை அடக்கம் செய்கின்ற நேரத்தில் என்ன உணர்வுகள், என்ன பாடலை ஒலிபரப்புகிறீர்கள்? ஓ மரணித்த வீரனே, உன் காலடிகளை எனக்கு தா, உன் சீருடைகளை எனக்கு தா, உன் ஆயுதங்களை எனக்கு தா. இந்த பாடல் தானே தேர்தலிலே 12 பேர் பாடையில் வைக்கப்பட்ட போது ஒலித்தது. இதோ நான் சாகப் போகிறேன், என் உயிர் பிரிய போகிறது என்று குரல் கொடுத்து இன்னொரு சகோதரனை, இன்னொரு சகோதரியை அழைத்து, ஆம், புறநானூற்று பெண்டிர் வழி வந்தவர்கள் அல்லவா, அதனால் தான் முதல் பெண் போராளி மாலதி தன் உயிரை கொடுத்தாள். உயிர் போகும் என்று தெரிந்தே எதிரிகளின் கப்பலை துவம்சம் செய்துவிட்டு அங்கே கண்ணி சிதறி போனாள். இன்றைக்கு போர் முனையிலே இப்படி உயிர்களை தருவதற்கு தயாராக வந்திருக்கக்கூடிய கண்ணகி வழிவந்த நம்முடைய தாய்க்குலம், வீர பெண்கள், வீராங்கனைகள், இது இனத்துக்கே பெருமை அல்லவா? மடிய போகிற நேரத்திலே கூட ஒருவனை அழைத்து, என்னுடைய ஆயுதத்தை நீ வைத்துக்கொள், நான் என் உயிர் போக போகிறது, நீ தொடர்ந்து போராடு என்று கொடுத்துவிட்டு, நான் மடிந்ததற்கு பின்னாலும் மண்ணில் புதைத்து விடு, பிற்காலத்தில் பின்னாளில் ஒருபோது உனக்கு போராட ஆயுதம் கிடைக்காவிட்டால் என் எலும்புகள் உன் கையிலே ஆயுதமாக பயன்படும். இப்படி போராடி வந்தவர்கள், மரணத்துக்கு அழைப்பு கொடுத்துவிட்டு போராடுகிறவர்கள், ஒழுக்கம் நிறைந்தவர்கள். சொல்லுங்கள் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம், அப்பாவிகளை தாக்கும் நோக்கம் என்றைக்கும் இல்லை. இந்த படையிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய போராளிகள் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்த்ததில்லை. இதுவரை ஒரு சிங்கள பெண்ணை பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கியதாக ஒரு குற்றச்சாட்டு உண்டா? நாம் கற்பை, மானத்தை உயிரை விட பெரிதாக நேசிப்பவர்கள். அதே அடிப்படையில் தான் சிங்கள மாதர்களையும் கூட நமது சகோதரர்கள் தவறான முறையில் யாருக்கும் தீங்கு விளைவித்ததில்லை. ஆனால் அவர்கள் தர்சினியை நாசப்படுத்திவிட்டு, அந்த பள்ளி மங்கையை, பள்ளிக்கூடத்துக்கு செல்லுகிற மங்கையை நாசப்படுத்திவிட்டு கல்லை கட்டி அல்லவா கிணத்தில் போட்டார்கள். கேவலதா என்ற 16 வயது பெண்ணை, தாய் தகப்பனை கட்டி போட்டுவிட்டு தூக்கிச் சென்று தென்னந்தோப்பிலே நாசப்படுத்தி, அதற்கு பிறகு கொண்டதற்கு பிறகு கூட கற்பழித்த கூடவே வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக, ஐயோ அந்த டாக்டர் பீரிஸ் எழுதினாரே, a grenade was inserted. தங்கைகள் இருப்பதனால், அக்காமார்கள், தாய்மார்கள் இருப்பதால் நான் அதை விவரிக்க முடியவில்லை. ஜெனீவாவிலே மனித உரிமை கமிஷனில் 8 பேருக்கு முன்னால் உட்கார்ந்து இந்த பிரமாண வாக்குமூலத்தை நான் தாக்கல் செய்துவிட்டு நடந்ததை அப்படியே நான் விவரித்த போது அவர்கள் கண்களிலே கண்ணீர் வந்தது. ஆகவேதான் இவ்வளவு துயரங்களுக்கும் ஆளானாலும் கூட துன்பங்கள் இனி நிரந்தரமாக இருக்காது. லட்சியத்துக்காகவே தங்கள் உயிர்களை தந்த தியாக திருவிளக்குகளின் மீது ஆணை, மாவீரர்களின் கல்லறை மீது ஆணை. எந்த லட்சியத்துக்காக அவர்கள் வடிந்தார்களோ அந்த லட்சியம் வென்று எடுக்கப்பட்டு உலக வரைபடத்தில்
தனித்தமிழ் ஈழ தேசம் மலருகிற நாள் வரும் வரும். உலகம் கண்டும் கேட்டுமிராத மெய்சிலிருக்க வைக்கின்ற சாசனங்களை நடத்தக்கூடிய ஆற்றலுக்கு காரணம் அதனுடைய தலைமை, அதனுடைய ஒழுக்கமிக்க தலைமை, உறுதிமிக்க தலைமை, லட்சியத்துக்காகவே வாழ்கிற அந்த தலைமையின் கீழே போராடுகின்றவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு உலக நாடுகளின் கவனம் நம் பக்கம், ஈழத் தமிழர்கள் பக்கம் கனிவாக திரும்பி இருக்கிறது. தமிழகம் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு தோள் கொடுக்க துணையாக இருக்கிறது. இந்தியாவும் இந்திய அரசும் சிங்களவர்களுக்கு எந்த விதத்திலும் துணை போகாமல் தமிழர்களை பாதுகாக்க முன்வர வேண்டிய நிர்பந்தமும் உருவாகி இருக்கிறது. ஆகவே நம்பிக்கையோடு எதிர்காலத்தை காண்போம். மாவீரர்களின் தியாகம் வாழ்க. அவர்கள் ஏற்றி வைத்த தியாக திருவிளக்கு என்றும் அணையாமல் சுதந்திர ஒளியை தருகின்ற வெளிச்சத்தை அது வழங்கும் என்பதையும் சொல்லி, என் வாழ்நாளில் மறக்க முடியாத இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றுகின்ற சந்தர்ப்பத்தை தந்த என் அருமை சகோதரர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி, மலர்க தமிழ் ஈழம். தமிழர்களின் தாகம் தமிழ் ஈழம், அது மலரட்டும் என்பதையும் எடுத்துச் சொல்லி, இந்த மறக்க முடியாத இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றுகின்ற எளியேன் என் சக்திக்கு ஏற்ற வகையில் என் வாழ்நாளில் இந்த லட்சியத்துக்காக, உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக என் வாழ்நாளில் எந்த சுயநலமும் இன்றி என் குரலும் என் பணியும் உங்களுக்கு என்றும் துணையாக இருக்கும். என் வாழ்நாளிலேயே தமிழ் ஈழம் வளர்வதை காண்பேன் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.